ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா பாண்டி பஜார்ல இருக்கோம். ஸோ பாண்டி பஜார் அப்படியே ஒரு விசிட் பண்ணும்போது இங்க நாங்க ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம என்ன போட்டோ கொடுத்தாலும் அதை அப்படியே அச்சஸ்ல வந்து வரையறாரு. வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்போம். உங்க நேம்? நாகமலை. நாகமலை. எத்தனை வருஷமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆர்வம். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அந்த டிராயிங் இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஸோ என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் உங்ககிட்ட இதை கேக்குறாங்க? சின்னவங்க வரைகிற மாதிரியா இல்ல கப்புள்ஸ் அந்த மாதிரி? கப்புள்ஸும் கேக்குறாங்க, குழந்தைங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய அந்த மாதிரி கேக்குறாங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த இறந்து போவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய கேக்குறாங்க. ஓகே. கலர்ல கேக்குறாங்க. நம்ம நிறைய வெரைட்டியாஸ் நிறைய வரைவோம் நாங்க. ஓகே. பென்சில்ல சார்கோல், கலர் பென்சில், அப்புறம் அக்ரிலிக்கு, வாட்டர் கலர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல வந்து நான் ரெகுலரா பண்றது வந்து கலர் பென்சில், பென்சில் ஆர்ட் ஒர்க் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீங்க எது ஸ்பெஷலிஸ்ட்? நீங்க அந்த ஆயில் பெயிண்டிங்ல இருக்குல, பென்சில் வந்து நல்லா வரும், எனக்கு கிளியரா வரும். அதுக்கு டைம் எடுப்பேன், மற்றதுக்கெல்லாம் டைம் எடுப்பேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நிறைய லைவ் போர்ட்ரேட் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு சாதாரணமாவே வரும். ஆக்சுவலா நீங்க லைவ் போர்ட்ரேட்டும் பண்ணுவீங்க, நிக்க வச்சு கூட நீங்க வந்து இது பண்ணுவீங்களா? பண்ணுவோம் அந்த மாதிரிலாம். சோ பேக்கேஜ்லாம் நீங்க எப்படி வாங்குறீங்க அமௌண்ட்? பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீசென்ட் தான். அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி ஒர்க்கும் இருக்கும். அதே போல காஸ்ட் வைஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு எனக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி கரெக்டா. ஆக்சுவலா இப்போ A4 ஷீட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க A4 ஷீட் கிடையாது. ஓகே. இது வந்து A4 டிராயிங் ஷீட்னு சொல்லுவாங்க, கெனான் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷீட் தான் வந்து டிராயிங் யூஸ் பண்ணுவாங்க. சரி. அதே போல பென்சிலும் முதல் கொண்டு டிராயிங்னு தனியா ஸ்பெஷல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. டிராயிங் அவ்வளோ வராது, உங்களுக்கு தான் அதுல ஸ்பெஷல் இருக்குன்றதுனால. நீங்க வெறும் லைக் இந்த பேப்பர்ல மட்டும் பண்ணி கொடுத்துருவீங்க, போட்டோ ஃப்ரேம் மாதிரி அவங்க கேட்பாங்களா? அந்த மாதிரியும் நீங்க அதை பண்ணுவீங்க? போட்டோ ஃப்ரேம் கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது மோஸ்ட்லி ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு கப்புளுக்கு பர்த்டே வருது அப்படின்னா லைக் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, என்ன கிஃப்ட்னு கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கும்ல. நீங்க வந்து இந்த கிஃப்டை வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னோட ஐடியா, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அவர் சொல்ற சார்ஜ் வந்து டீசெண்டா தான் இருக்கும், உங்களுக்கும் ஒத்து போற மாதிரி தான் இருக்கும், எனக்கும் ஒத்து போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ நீங்க எப்பவுமே இங்க தான் இருப்பீங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா அவர் எப்பவுமே வந்து வீக் டேஸ்ல இருப்பீங்களா? வீக் டேஸ்ல இருப்பேன். எனக்கு கிளாஸ் டைம் இருக்கும்போது கிளாஸ்ல இருப்பேன். மீதி இருக்கிற நேரத்துல இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு எனக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி. எனக்கு பிடிச்ச ஒரு இடங்காட்டி எனக்கு இதுல கஷ்டம் தெரியாது. ஜாலியா ஆர் வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் வந்து பாண்டி பஜார்ல தான் இருப்பாரா. நீங்க பாண்டி பஜார் அவர் விசிட் பண்றீங்க அப்படின்னா இவரையும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பிகாஸ் நல்ல டிராயிங் வந்து வரைஞ்சி லைவ் போர்ட்ரேட் கூட கொடுக்குறாரு. இவரோட நம்பரை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். நன்றி.